மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கு தமிழ்நாட்டுடைய அனுமதி தேவையில்லை அப்படின்னு மத்திய நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்காரு. அவருடைய கருத்துக்கு தமிழக அரசியல் களத்தில் கடுமையான எதிர்ப்புகள் ஆனது கிளம்பியிருக்குங்க. இந்த நிலையில இந்த பிரச்சனையில உடனடியாக தலையிடுமாறு வலியுறுத்தி தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அவசரமாக கடிதம் ஒன்றை எழுதியிருக்காரு. மத்திய அமைச்சருடைய இந்த கருத்து ரொம்ப அதிருப்தியும் கவலையும் அளிப்பதாக அவர் சுட்டி காட்டியிருக்காரு. முதல்வர் சட்டப்பூர்வ உண்மைகளையும் கீழ்ப்பாசன மாநிலங்களுடைய உரிமைகளையும் புறக்கணித்து அளிக்கப்பட்ட இந்த தவறான பதிலை கட்டாயமாக மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெறணும் அப்படின்னு உறுதியோடு வலியுறுத்தியிருக்காருங்க. ஏன்னா காவிரி ஆறு அப்படிங்கிறது வெறும் ஆறு மட்டும் கிடையாது. அதை ஒரு நீர் ஆதாரமாக தான் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. அது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கான விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனை அப்படிங்கிறத விஜய் அவர்கள் கடிதத்தில் வலியுறுத்தியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை நரேந்திர மோடி அவர்கள் கவனிக்கணும் அப்படின்னு அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. காவிரி நீர் விவகாரத்தில் சர்வதேச மற்றும் தேசிய நதிநீர் பங்கீட்டு சட்டங்களின்படி கடைமடை மாநிலமான தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல் இல்லாமல் மேலமைந்துள்ள கர்நாடக அரசு எந்த அணையும் கட்ட முடியாது. ஸோ மேகதாது திட்டத்திற்கு மத்திய அரசு எந்த விதமான சட்டப்பூர்வமான இல்லைன்னா நிர்வாக ரீதியான அனுமதியும் கூட வழங்கக்கூடாது அப்படின்னு பிரதமரை திட்டவட்டமாக கேட்டுட்ருக்காருங்க. மேலும் முழுமையான ஒரு தொழில்நுட்ப சட்டப்பூர்வ ஆய்வுகளுக்கு பிறகு இந்த திட்டம் தொடர்பாக எந்த ஒரு முடிவும் எடுக்கணும் அப்படின்னு முதல்வர் வலியுறுத்தியிருக்காரு. காவிரி வடிநில மாநிலங்களுடைய உரிமைகள் முழுமையாக பாதுகாக்கப்படுவதை மத்திய அரசு முதல்ல உறுதி செய்யணும் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான தொழில்நுட்ப சட்டப்பூர்வ ஆய்வுகளுக்கு அப்புறமா இந்த திட்டம் தொடர்பாக எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம் அப்படின்னும் அது வரைக்கும் கண்டிப்பாக பொறுமையாக இருக்கணும் அப்படின்னும் அவர் கேட்டுட்ருக்காரு. தமிழகத்திற்கான உரிய நீர்வரத்து எந்த தடங்களும் இல்லாமல் சீராக கிடைக்கணும், அதை முதல்ல ஃபஸ்ட்டு உறுதி செய்யணும் அப்படின்னும் பிரதமர் உடனடியாக அதில் தலையிட்டு தீர்வு காணணும் அப்படின்னும் அந்த ஒரு கடிதத்தில் முதல்வர் விஜய் கோரிக்கைகளை வச்சுருக்காருங்க. ஸோ முதல்வர் விஜய் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு கட்சிக்காரர்களுமே இதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க அகெயின்ஸ்டாக தான் இருக்காங்க. ஸோ மேகதாதுவில் அணை கட்டிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு காவிரி நீருடைய வரத்து இருக்கவே இருக்காது. ஸோ காவிரி நீரை நம்பி நிறைய விவசாய குடும்பங்கள் இருக்குது. ஸோ விவசாய நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் இந்த ஒரு விஷயத்தை செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு எல்லாருமே திட்டவட்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. மேகதாதுவில் அணை கட்டுறதுக்கு தமிழ்நாடு அரசுடைய அனுமதி தேவையே இல்லை அப்படின்னு நாடாளுமன்றத்தில் பாமக எம்பி அன்புமணி ராமதாஸ் எழுப்பின கேள்விக்கு மத்திய நீர்வளத்துறை அமைச்சரும் ஆதரவு கொடுத்துருக்காரு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா மேகதாதுவில் அணை கட்டுறதுக்கு தமிழ்நாட்டுடைய அனுமதி தேவையில்லை அப்படின்னு சொன்னதுனால தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. அதே மாதிரி கர்நாடக அரசு பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சரவங்க சப்போர்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துகிட்ருக்காங்க. கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. முதல்வராக டி.கே. சிவக்குமார் இருக்கிறாரு. இந்த நிலையில தான் காவிரிக்கு குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுறதுல டி.கே. சிவக்குமார் உறுதியாக இருக்கிறாருங்க. மேகதாது அணை எப்படி அப்படிங்கிறது டி.கே. சிவக்குமாருடைய மொத்த மாவட்டத்தில் அமைய தான் போகுது அப்படின்றதுனால அவர் அதிகமாக ஆர்வம் காமிச்சிட்ருக்காரு அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயம். அதே போல் மேகதாது அணை கட்டக்கூடிய திட்டம் குறித்து திருத்தப்பட்ட விரிவான அறிக்கையை கர்நாடகா தயாரிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா விரைவில் மத்திய அரசிடம் வழங்கப்பட உள்ளது அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்குங்க. இதுக்கிடையில தான் மேகதாதுவில் புதிய அணை கட்டுறதுக்கு தமிழக அரசு மற்றும் தமிழக விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்காங்க. இந்த நிலையில் மேகதாது அணை குறித்து பாமக எம்பி அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்கிறாருன்னா நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு. நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் கேள்வியை கேட்டிருக்காரு. அதாவது உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் காவிரி நதிக்கு குறுக்கே எந்த விதமான கட்டுமானத்தையும் அமைக்க கர்நாடகா, கீழக்கரை மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி உள்ளிட்டவற்றினுடைய அனுமதி பெறணும் அப்படின்ற குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் மேகதாது அணை கட்டக்கூடிய விவகாரத்தில் இந்த மாநிலங்களுடைய அனுமதியை கர்நாடகா பெற்றுள்ளதா, மேகதாது அணை கட்டக்கூடிய திட்டத்தினுடைய தற்போதைய நிலை என்ன அப்படின்னு கேள்விகளை அடுக்கடுக்காக வச்சுருக்காரு. ஸோ இந்த கேள்விகளுக்கு எல்லாமே மத்திய ஜல் சக்தி துறையினுடைய மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ் பூஷன் சௌத்ரி எழுத்துப்பூர்வமாக விளக்கம் கொடுத்திருக்காரு. 2018 ஆண்டு பிப்ரவரி 16 உச்சநீதிமன்றம் வழங்கின இறுதி தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
மேகதாது அணை அதாவது காவிரிக்கு குறுக்க எந்த கட்டமைப்புகளையும் ஏற்படுத்த தமிழ்நாடாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், புதுச்சேரியாக இருக்கட்டும், இதனுடைய அனுமதியை வந்து பெற வேண்டும் அப்படின்னு குறிப்பிடலை. அதே மாதிரி கடந்த 2007ஆம் ஆண்டு காவிரி நீர்ப்பாயம் வழங்கிய தீர்ப்பிலையும் 18வது பிரிவு சரியானது என்று உச்சமன்றம் தெரிவிச்சிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த ஒரு மாநிலங்களும் தனக்கு எல்லைக்குட்பட்ட காவிரி நீர் பயன்பட்ட முறையை அனுபவிக்க உரிமை, அதிகாரம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ இதனால் அணை தொடர்பான விரிவான திட்ட அறிக்கை கர்நாடகா சார்பில் மத்திய அரசிடம் 2019 வந்து கொடுத்துட்டாங்க. இருந்தாலுமே கூட இப்போ காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய வழிகாட்டுதலின்படி வேற ஒரு திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கும்படி அது திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டது அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ ஒருவேளை அவங்க திருப்பி அந்த அறிக்கையை அனுப்புனாங்க அப்படின்னா மத்திய அரசு இதை அக்செப்ட் பண்ணிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்குங்க. ஸோ மத்திய அரசினுடைய இந்த செயல் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா மேகதாது விவகாரத்தில் மத்திய அரசு அரசியலுக்கு பின்வாங்குறது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்களும் பார்த்திங்கன்னா குற்றச்சாட்டுகளை வந்து வச்சுருக்காரு. மேகதாதுவில் அணை கட்டணும் அப்படின்னா தமிழகத்தினுடைய அனுமதி தேவையே கிடையாது அப்படின்னு மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் பதிலுக்கு அண்ணாமலையும் வந்து பதில் கொடுத்துருக்காருங்க. அதாவது மேகதாதுவில் அணை கட்டணும் அப்படின்னா தமிழக அரசுடைய அனுமதி தேவையில்லை அப்படின்னு அவர் எப்படி வந்து சொல்லலாம்? மத்திய அமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய இந்த எழுத்துப்பூர்வ பதில் தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்வலை வந்து கிளப்பியிருக்கு. ஏன்னா இந்த விவகாரத்தில் மத்திய அரசுக்கு கடுமையான எதிர்ப்புகளானது இப்போ கிளம்பியிருக்கு. இதனால் இந்த விஷயத்த கண்டிப்பாக வந்து அவங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான கோரிக்கையை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீதநீர் அமைப்பினுடைய நிறுவனக்கூடிய அண்ணாமலையும் காட்டமான கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுறாரு. அதாவது இது தொடர்பாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடந்த 16/2/2018 அன்னைக்கு மாண்புமிகு உச்சநீதிமன்றம் வழங்கிய காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான தீர்ப்பில் கர்நாடக அரசு காவிரியினுடைய குறுக்கே எந்த ஒரு கட்டமைப்பையும் புதிதாக வந்து ஏற்படுத்தக்கூடாது. மாதிரி தமிழ்நாடு, கேரளா மற்றும் புதுச்சேரி அதாவது காவிரி நதி பாயக்கூடிய மாநிலங்களான இந்த மாநிலங்கள் யாருடைய ஒப்புதலும் வந்து வேணும் அப்படின்லாம் அதில் ஒன்றும் குறிப்பிட்டு சொல்லலை அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டிருந்தார். மாநிலங்களவையில் நதிநீர் தொடர்பாக பேசின மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் இந்த பதிலை வந்து கொடுத்துருக்காரு. இது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து கொடுக்குது அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஏன்னா மத்திய அரசு இந்த மாதிரி ஒரு பதில் வந்து கொடுத்துருக்கிறது யாருமே வந்து எதிர்பார்க்கல. தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அவங்க வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து ஒத்துக்கக்கூடாது. காவிரி நீர் உரிமை அப்படிங்கிறது அரசியல் சார்ந்த பிரச்சனை கிடையாது. இது தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வுரிமை, அதுவும் குறிப்பாக டெல்டா விவசாயிகளுடைய எதிர்காலம், இந்த மாநிலத்தினுடைய நீராதார பாதுகாப்போடு தொடர்புடைய அடிப்படை உரிமை பிரச்சனை. இதில் மத்திய அமைச்சரகம் விளையாட வேண்டாம் அப்படின்னு முதல்வர் வந்து கோரிக்கை வச்சுருக்காரு. ஏன்னா மக்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து இப்போ போராடிட்டு இருக்காரு. வரக்கூடிய ஆகஸ்ட் 3ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்காக கர்நாடகா வந்து போக போகிறாருங்க. ஸோ முதலமைச்சர் அந்த பேச்சுவார்த்தையை தமிழக மக்களுக்காக சாதகமாக்கிட்டு வருவாரா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ வந்து சமூக வலைதளங்கள்லேயே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பாதிப்புகளானது வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக மத்திய அரசு இதை வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நரேந்திர மோடி அவர்களுக்கே வந்து விஜய் கடிதம் அனுப்பியிருக்காரு. ஸோ பார்க்கலாம் அவர் என்ன முடிவு பண்ண போகிறார் அப்படின்றத. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.